வணக்கம். நான் இன்றைக்கி மோசேயோட கதை சொல்ல போகிறேன். மோசே இஸ்ரேல் மக்களில் பிறந்தவர். அவர் கரெக்டாக அந்த எகிப்தில் பயங்கர பிரச்சனை இருக்கும். அந்த இஸ்ரேல் மக்களை எல்லாம் கொல்லணும், அவங்க ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க, அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடிமைத்தனத்திலே இருக்கணும்னா அவங்க பலசாலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்றதுக்காக சட்டம் ஏற்றியிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து மோசே பிறந்துருவார். அப்போ மோசேவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா நாம் வளர்த்தோன்னா கொன்றுவாங்கங்கிற பயத்திலேயே அவங்க அவரை ஒரு பேஸ்கெட்டில் போட்டு ஆற்றுல விட்டுருவாங்க, ஆற்றுல தண்ணியில் விட்டுருவாங்க. அப்போது அந்த குழந்தை அப்படியே ஆத்தோரமாக அப்படியே வந்துட்டுருக்கிறப்போ பார்வோனோட மகன் அந்த நதியில் விளையாடுறதுக்கு குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்கோ தோழிகளோடு வந்திருப்பாள். அப்போ என்ன பண்ணுவான்னா, அப்போ தான் அந்த குழந்தைய பார்த்து இது ஒரு இஸ்ரேல் இனத்தோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இதை எடுத்து வளர்க்கலாங்கிறப்போ மோசேயோட அக்கா அவங்க அம்மா அந்த பேஸ்கெட்டில் வச்சு போடுறப்போ பார்த்துட்ருப்பாள். அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுங்கிறதுக்காக ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாள். அப்போ இந்த பார்வோனோட மகன் அந்த குழந்தைய தூக்குனதுனால ஓடி சொல்லுவாள், இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மோசேயோட அம்மாவையே கூட்டிகிட்டு வந்துடுவாள். மோசேயோட அம்மா அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுவாங்க. அவன் சொல்லுவாள், குழந்தைய நான் பெருசாக வளர்த்து என்கிட்ட கொண்டு கொடுத்துருன்ட்டு. அப்போ குழந்தை வளர்ந்தோடனே அவங்க அம்மா சொன்ன மாதிரியே பார்வன் மகட்ட கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த குழந்தைய தண்ணியிலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மோசேன்னு பேர் வைப்பாங்க. மோசே வளர்ந்து பெரிய பையன் ஆன பிறகு வெளியில எல்லாம் பார்த்தா அந்த மக்களுக்கு அடிமைப்படுத்தப்படுறது, கொடுமைப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இதில் இருந்தெல்லாம் இந்த மக்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில 2 கொலையெல்லாம் பண்ணிடுவார். உடனே அங்கேருந்து இப்போ பார்வன் அரெஸ்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பயத்தில் அவர் வேறு ஊருக்கு போய் அவங்க மாமா வீட்டில் இருப்பார். அதாவது ஒய்ஃபோட அப்பா அங்கே ஆடு மேய்க்கிற வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுன்னா, ஆடுகளை வழக்கம் போல் மேய்க்கிறதுக்காக ஓரேபுங்கிற ஒரு மலைக்கு ஆடுகளை கூட்டிகிட்டு போவார். அப்படி ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா ஒரு முட்செடி, ஆனால் அது காஞ்செல்லாம் போல் பச்சையாக தான் இருக்குது. அந்த செடி அப்படி தீ எரியுது. அப்போ அவர் நினைப்பார், இந்த பச்சையான மரத்தில் எப்படி செடியில் எப்படி தீ பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போவார். அப்போ அப்போ தான் முதல்ல ஒரு குரல் கேட்கும், இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம், இந்த இடத்துல நீ மிதியடியோட அதாவது செருப்பு போட்டுட்டு வராத அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர் பயந்துருவார். திடீர்னு ஒரு குரல் கேட்கவும் அப்புறம் சொல்லுவார், நான் மூதாதையரோட கடவுள், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட கடவுள்னு சொல்லிட்டு தன்னை அவரை ஃபஸ்ட்டு மோசேக்கு தான் அறிமுகப்படுத்துவார். விடுதலை பயண நூலில் 3வது அதிகாரத்திலிருந்து மோசேவும் ஆண்டவருக்கும் இடையில் நடந்த இந்த உரையாடல்கள் தெளிவாக இருக்கும். அப்புறம் அவர் சொல்லுவார், நான் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த இஸ்ரேல் மக்களை நீ கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறப்போ மோசே சொல்லுவான், நான் இந்த மக்களை அழைச்சிட்டு போகணுன்னா நீங்கள் யாருன்னு கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன சொல்லணுங்கிறப்போ அவர் சொல்லுவார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே அப்படின்னு சொல்லி முதல்ல தன்னை பற்றின அந்த விளக்கத்தை கொடுப்பாரு. அப்புறம் சொல்லுவார், மறுபடியும் சொல்லுவார், உன் மூதாதையரோட கடவுள் நான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்போ மோசே எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல போய் பார்வோன்கிட்ட அனுமதி வாங்கணுமே. அப்போ சொல்லுவார், நீ போய் பார்வோன்கிட்ட போய் உன் கையில் இருக்கிற கோலை கீழே போட்டேன்னா அது பாம்பாக மாறிடும். அப்போ அவன் நம்புவான், பயப்படுவான். அப்போ நீ இஸ்ரேல் மக்களோட விடுதலைக்காக கேளு, இந்த மக்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு அனுமதி வாங்கிடுன்ட்டு. அப்போ மோசைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா, மோசை திக்குவாய் குழந்தை, பிறக்கிறப்பவே திக்குவாய் தான். அப்போ என்னம்பார், நான் இந்த மாதிரி திக்கி பேசி எப்படி பார்வனுக்கு புரிய வைக்கிறது, அதனால் நான் போக மாட்டேன், என்னால் பேச முடியாது அப்படிங்கிறப்போ அப்போ சொல்லுவார், நீ தைரியமாக போ, ஆண்டவர் சொல்லுவார் அவர்கிட்ட, நீ தைரியமாக போ, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்போது மோசை பிடிவாதமாக சொல்லுவார், இல்லை நான் திக்குவாய்க்காரன், என்னால் தெளிவாக பேச முடியாது, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு நிற்பார். இப்போ கடவுளுக்கும் வந்துடும். அப்புறம் சொல்லுவார், உனக்கு ஒரு தம்பியோ உன் சகோதரன், அது அண்ணன் தம்பி யாருன்னு தெரியாது, ஆனால் சகோதரன் தான் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ என்னவார், சகோதரன் ஆரோன் இருக்கான்ல, அவனை கூட்டிகிட்டு போய் நீ பேசு அப்படின்னு சொல்லுவார். அப்போ
சரி அப்படின்றவாரு. இந்த இந்த இதில் வந்து மோசே வந்து எனக்கு திக்குவாய் வந்து இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணி கொடுத்தா நான் போய் பார்வோன்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டிருக்க மாட்டார். அதே மாதிரி ஆண்டவரும் உன் திக்குவாயை நான் பூரணமாக குணப்படுத்துகிறேன், அப்புறம் போய் நீ மக்களுக்காக போராடுன்னு சொல்ல மாட்டார். இதில் என்னென்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு என்னதான் குறைகள் இருந்தாலும் நமக்குன்னு கடமைகள் வரும்போது குறைகளை தள்ளி வச்சுட்டு கடமைகளை செய்ய வேண்டும். அது வந்து நமக்கு வந்து இந்த மோசேயோட கதை மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, உனக்குள்ள என்ன குறைகள் இருந்தாலும் அதை ஒரு குறையாக நீ காட்டிக்கொண்டே நீ வந்து பின்தங்கி போகாமல் உனக்கு என்ன கடமை இருக்கோ அதை நீ அந்த குறையோடு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மோசே மூலமாக நாங்கள் கற்றுக்குறோம். இன்னொன்று வந்து மறுபடி ஆரோனை கூப்பிட்டுக்கிட்டு பார்வோனை பார்க்க வந்து மோசே வந்து சம்மதம் சொல்லிடுவார். ஆரோனும் மோசேவும் சேர்ந்து அப்போ சொல்லுவார், ஆரோன் வந்து பேசுவான், ஆனால் அவனுக்கு வந்து தலைவன் வந்து நீ தான். ஆரோனுக்கு வந்து பேசுகிற உரிமை மட்டும்தான், அவன் தெளிவாக பேசுகிறாங்கிறதுக்காக அவனுக்கு வந்து இந்த மக்களை வழிநடத்துகிற முழு உரிமையும் என்னால் கொடுக்க முடியாது. மக்களை வழிநடத்துகிற உரிமை வந்து திக்குவாயனாகவே இருந்தாலும் மோசே தான் அதை பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இப்போ வந்து மோசேவும் ஆரோனும் போய் பார்வோன்கிட்ட போய் இஸ்ரேல் மக்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக கேட்க போவாங்க. அவங்க அழைச்சிட்டு போகிறப்போ எவ்வளோ இடர் வந்துச்சு, அவங்க ஈஸியாக கூட்டிகிட்டு போனாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, அப்புறம் அவங்க ஆண்டவர் சொன்ன மாதிரியே கானான் தேசத்தை அடைஞ்சாங்கங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.